Hi students, 10th CBSE NCERT syllabus chapter 2 polynomials. அதுல first sum பார்ப்போம். இதோட previous videosல இதோட basics பார்த்துக்கிறோம். So basics கத்துக்கோங்க. என்ன பண்ணுங்க அந்த previous video பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஓகேவா? So கவனிங்க. Find the zeros of a quadratic polynomial and verify the relationship between zeros and coefficients. என்ன பண்ணனும் அப்படினா ஒரு polynomial ஒரு quadratic polynomial கொடுத்திருக்காங்க. அதை factorize பண்ணி அதோட zeros என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் அந்த zeroஸ்க்கும் அதோட coefficient உள்ள relationship-ஐ verify பண்ணனும் சொல்லிருக்காங்க. சரியா? சோ என்ன பண்ணு பாப்போமா? கவனிங்க. அதுல first solution. First என்ன கொடுத்தாங்க? x square minus 2x minus 8 அப்படி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? first என்ன பண்ணனும் அப்படினா இந்த factorize பண்ணி எழுதிக்கணும். என்ன பண்ணுங்க? factorize பண்ணி எழுதிக்கணும். x square minus 2x minus 8 என்ன பண்ணா x square coefficient இங்க 1 last term minus 8 அப்ப 1 into minus 8 minus 8 இந்த first x square coefficient இந்த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க 1 into minus 8 minus 8 எழுதியாச்சா அதுக்கு அப்புறம் x ஓட coefficient இல்லையா அது என்னவா இருக்குது minus 2 ஆ இருக்குது அத minus 2 இங்க போடுங்க இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா minus 8 வரணும் அதே நம்பரை ஆட் பண்ணாலும் அல்லது சப்ட்ராக்ட் பண்ணாலும் என்ன வரணும் minus 2 வரணும் அப்ப 8 ஓட ஃபேக்டர்ஸ் ஏதோ ஒரு என்ன பண்ணனும் செக் பண்ணி பார்த்தா அது மாதிரி வந்திருக்கும் நான் என்ன பண்ணீங்க இங்க 4 இங்க 2 4 2s are இங்க 8 இப்போ இங்க மைனஸ் இருக்கு இல்லையா இந்த நம்பர் ஆட் பண்ணும்போது இங்க மைனஸ் வருதுனா பெரிய நம்பர் தான் மைனஸ் இருக்கணும் சோ என்ன பண்ணுவீங்க -4 போட்டுக்கிட்டோம் சரியா இப்போ இந்த -4 இங்க 2 இதுதான் ஃபேக்டர் அது இங்க எழுதும்போது x -4 அடுத்து இத x + 2 ஓகேவா இது x - 4 x + 2 இது ஒரு ஃபேக்டர்ஸா இருக்கும் இப்போ இங்க என்ன தேவை எனக்கு இதோட ஜீரோஸ் தேவை அப்ப x - 4 = 0 x = 4 இந்த மாதிரி வந்திருக்கும் அடுத்து இத பண்ணும்போது x + 2 = 0 x = -2 அப்ப x = 4 x = -2 அப்ப ரெண்டு வேல்யூ வந்திருக்கும் இந்த ரெண்டு வேல்யூவை என்ன பண்ணனும் ஒரு வேல்யூ ஆல்பானும் இன்னொரு வேல்யூ பண்ணனும் பீட்டான்னு வச்சுக்கணும் நீங்க இங்க எந்த வேல்யூ என்ன பண்ணலாம் ஆல்பா ஏதாவது பீட்டான்னு வச்சுக்கலாம் என்ன பண்ணீங்கன்னா ஆல்பா = 4 வச்சுக்கிறேன் பீட்டா = வச்சுக்கிறேன் இங்க ஆல்பா பீட்டாவும் zeros of a quadratic polynomial இந்த கொடுத்திருக்க பாலினாமியலோட zeros என்ன வச்சிருக்கேன் அதுதான் ஆல்பா பீட்டா வச்சிருக்கேன் அப்ப ஆல்பா = 4 and பீட்டா = -2 அப்ப ஆல்பா = 4 பீட்டா = -2 that's a simple இது ரெண்டு பிளஸ் பண்ண ஒரு வேல்யூ அடுத்து ரெண்டு என்ன பண்ண இன்டு பண்ண ஒரு வேல்யூ அதாவது ஆல்பா + பீட்டா ஒரு வேல்யூ அடுத்து ஆல்பா * பீட்டா ஒரு வேல்யூ ஆல்பா + பீட்டா என்ன வந்திருக்கும் 4 இங்க என்ன இருக்கு பீட்டா வேல்யூ -2 சோ -2 4 - 10 என்ன இருக்கு 2 ஆல்பா + பீட்டா வேல்யூ இருக்கு 2 அடுத்து ஆல்பா * பீட்டா = 4 * -2 ஆன்சர் என்ன வந்திருக்கும் 4 * -2 -8 ஓகேவா அடுத்து கவனிங்க இந்த மாதிரி ஜஸ்ட் அதோட ஜீரோஸ் கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணி ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா ஆல்பா + பீட்டா = -b/a ஆல்பா பீட்டா = c/a இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆல்பா + பீட்டா என்ன ஆல்பா பீட்டான்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணனும் ஈக்குவேட் பண்ணி வெரிஃபை பண்ணனும் ஓகேவா கவனிங்க இங்க இப்ப a இதோட கம்பேர் பண்ணி எடுங்க a அப்படிங்கிறது x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a இங்க என்ன இருக்கும் 1 அப்ப a = 1 அடுத்து b ங்கிறது x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது -2 அப்ப b இங்க இருக்கு -2 c கான்ஸ்டன்ட் டேர்ம் -8 சோ அது கான்ஸ்டன்ட் டேர்ம் -8 இப்போ ஆல்பா + பீட்டா ஆல்பா + பீட்டா = -b/a னா -2 by a value 1 ஆன்சர் வந்திருக்கும் -2 + 2 2 by 1 னா 2 போட்டுக்கலாம் சோ அப்ப ஆல்பா + பீட்டா = 2 அடுத்து ஆல்பா பீட்டா = c/a c ஓட வேல்யூ -8 by a value 1 அப்ப ஆன்சர் வந்திருக்கு -8 வந்திருக்கும் இங்க வந்த ரெண்டு வேல்யூஸும் இங்க வந்த ரெண்டு எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு இங்க கவனிங்க இந்த வேல்யூ ஆல்பா + பீட்டா = 2 அடுத்து ஆல்பா பீட்டா -8 சேம் வேல்யூ ஆல்பா + பீட்டா = 2 ஆல்பா பீட்டா -8 அப்ப என்ன பண்றோம் அர்த்தம் இத வெரிஃபை பண்றோம் அர்த்தம் சரியா சோ ஹென்ஸ் வெரிஃபைட் ஓகேவா அடுத்து கவனிங்க அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் ஓகேவா 4s ² - 4s + 1 இப்போ போன சமக்கு என்ன பண்ணனுமோ அதே தான் பண்ண முடியும் என்ன பண்ணனும் இத ஃபுல்லா ஃபேக்டரைஸ் பண்ணி ஆல்பா என்ன பீட்டா என்ன எடுக்கணும் அடுத்து ஆல்பா + பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும் அது ஒரு பக்கம் வச்சுக்குவோம் அதுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் என்ன பண்ணுவோம் ஃபார்முலா யூஸ் பண்ணனும் ஆல்பா + பீட்டா என்ன ஆல்பா பீட்டா என்ன ஃபார்முலா -b/a and c/a அந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் கவனிச்சுக்கோங்க இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் இங்க 4 இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 4 * 1 4 அடுத்து இங்க மிடில் வேல்யூ அதாவது x ஓட கோஎஃபிஷியன்ட் இங்க -4 இப்படி எழுதிக்கணும் அப்ப ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 4 வரணும் அதே ரெண்டு நம்பரை பிளஸ் பண்ணாலும் அதாவது ஆட் பண்ணாலும் அல்லது சப்ட்ராக்ட் பண்ணாலும் என்ன வரணும் -4 வரணும் கவனிங்க இங்க 2 இங்க 2 போட்டுக்கறேன் ஃபர்ஸ்ட்
அப்ப 2 2 4 வந்துரும் +4 வந்துரும். ஆனா இங்க -4 இங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? அப்ப என்ன பண்றேன்? இங்க -2 இங்க -2 போடுறேன். இப்போ கவனிங்க மைனஸ் இன்டு மைனஸ் +4 அது -2 இன்டு -2 +4 அடுத்து -2 -2 எங்க வந்து வந்துரும்? இதுக்கு -4 வந்துரும். ஓகேவா? அப்ப இது இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்க இருக்கியா இங்க இந்த x ஸ்கொயர்ல என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அத என்ன பண்ணுங்க டிவைட் பண்ணுங்க. அது டிவைட் பை 4 ஏன் சார் போன சம்ல இது பண்ணவே இல்லையே இந்த சம்ல மட்டும் ஏன் பண்றோம்? கவனிங்க போன சம்ல என்ன பண்றோம் அப்படினா இங்க x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 1 அப்ப இந்த கோஎஃபிஷியன்ட் 1 ஆ இருக்குது என்ன பண்ண தேவையில்ல எதுமே டிவைட் பண்ண தேவையில்ல அங்க என்ன வருதோ அத அப்படியே எழுதிக்க முடியனால இங்க x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் அதாவது இந்த ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் 1 ஆ இருக்கும்போது நம்ம எந்த நம்பரையும் டிவைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவே இங்க இருக்கியா s ஸ்கொயர் அதுக்குள்ள இங்க இருக்கு நம்பர் 4 இருக்குயா அந்த 4 ஆல நான் டிவைட் பண்ணி எடுக்கணும். டிவைட் பண்ணிட்டு இத கேன்சல் பண்ண முடிஞ்சு கேன்சல் பண்ணிடலாம். 1 2 2 2 2 4 இங்க சேம் 1 2 2 2 2 4 அப்ப இது எப்படி எழுதணும்? எழுதும்போது இங்க இருக்கிற வேரியபிள் s s-1/2 into s-1/2 இப்படி எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது ரெண்டு என்ன பண்ணும் 0 டிவைட் பண்ணும். அப்ப s = 1/2, 1/2 அந்த மாதிரி ஆன்சர் வந்திருக்கும். இதுல ஒரு வேல்யூ ஆல்பா இதுல என்ன பண்ணும் பீட்டான்னு வச்சுக்கணும். அப்ப ஆல்பா = 1/2 and பீட்டா = 1/2. ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டு ஆட் பண்ணி ஒரு வேல்யூ ரெண்டையும் இன்ட் பண்ணி ஒரு வேல்யூ. அப்ப ஆல்பா + பீட்டா = 1/2 + 1/2. இத கவனிங்க இந்த ஃபிராக்ஷன்ஸ் ஆட் பண்ணும்போது இங்க உள்ள டினாமினேட்டர் ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். இங்க 1/2 இங்க 2 இங்க 2 இருக்கு இங்க 2 இல்லையா? அப்ப மேல இருந்து ஆட் பண்ணிக்கலாம் கீழ வேல்யூ அப்படியே போட்டுக்கலாம். மேல இருந்து ஆட் பண்ணா 2 1 + 1 2 பை கீழ 2 போடணும். அடுத்த ஆன்சர் என்ன வரும்? இங்க கேன்சல் பண்ணா 1 வரும். அடுத்து ஆல்பா பீட்டா வேல்யூ ஆல்பா பீட்டா = ஆல்பா வேல்யூ 1/2 into பீட்டா வேல்யூ 1/2 மல்டிபிள் பண்ணும்போது மேல இல்லையா நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும் டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப ஆன்சர் வரும் 1/4 வந்திருக்கும். இப்போ கவனிங்க ஆல்பா + பீட்டா வேல்யூ எனக்கு 1 ஆல்பா பீட்டா வேல்யூ 1/4. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுவீங்க ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன பண்ணுவோம் a என்ன b என்ன c என்ன அது மூணையும் எழுதிடணும். abc இங்க கம்பேர் பண்ணி எடுக்கணும். கவனிங்க இங்க ஸ்கொயர் டேர்ம் எந்த டேர்ம் ஸ்கொயர் இருக்கோ அதுக்கு ப்ரீவியஸ் சொல்றது இல்லையா அதுதான் என்னோட a. அப்ப இது a ங்கிறது 4 அடுத்து b ங்கிறது இங்க s டேர்முக்கு அதோட கோஎஃபிஷியன்ட் b இல்லையா b ங்கிறது -4 b = -4 அடுத்து c ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் c = 1 குட். அடுத்து என்ன பண்ணணும் அப்படினா ஃபார்முலா யூஸ் பண்ணனும். ஆல்பா + பீட்டா = -b/a and ஆல்பா பீட்டா = c/a. இங்க ஆல்பா + பீட்டா = -b/a அடுத்து -4/a வேல்யூ 4 -4 வந்துருக்கு +4 வந்துரும். அடுத்து இங்க 4 கேன்சல் பண்ணா வந்துரும் ஆன்சர் 1 வந்துரும். அடுத்து கவனிங்க ஆல்பா பீட்டா வேல்யூ ஆல்பா பீட்டா = ஆன்சர் c/a c ஓட வேல்யூ 1 அடுத்து பை a ஓட வேல்யூ இங்க 4. அப்ப இப்படி போடுறது என்னது 1/4 இருந்துச்சு. இந்த மாதிரி ரூட்ஸ் கண்டுபிடிச்சி அது ரெண்டு ஆட் பண்ற வேல்யூ இன்ட் பண்ற வேல்யூ அதுவும் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம்ல எப்படி இருக்கு சேமா வந்துச்சு. இந்த மாதிரி சேம் வந்துச்சா என்ன பண்ணிட்டோம் வெரிஃபை பண்ணனும்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து தேர்ட் சொல்யூஷன் 6x² - 3 - 7x. இங்க கவனிங்க போன ரெண்டு சம்மோட சின்ன டிஃபர் ஆயிருக்கு. என்ன டிஃபர் ஆயிருக்கு கவனிங்க ax² + bx + c ax² + bx + c அந்த ஃபார்மட்ல இருக்கணும். x² டேர்ம் x டேர்ம் அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துரும். கவனிங்க x² டேர்ம் இருக்கு ஆனா கான்ஸ்டன்ட் டேர்ம் முன்னாடி வந்து அதுக்கு அப்புறம் என்ன வருது x டேர்ம் வருது. அப்ப இத என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணனும். அதுதான் கவனிக்கணும். இது எடுத்த உடனே அப்படியே போட்ற கூடாது. நல்லா கவனிங்க என்ன பண்ணுது அரேஞ்ச் பண்ணி எழுதணும். 6x² -7x -3 இந்த மாதிரி அரேஞ்ச்மென்ட் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் ஜஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணனும். ஃபேக்டரைஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் ஃபார்முலாஸ் கண்டுபிடிக்கணும். கவனிச்சுக்கோங்க 6 இங்க 3 6 into -3 அப்ப என்ன வரும் -18. இங்க மிடில் உள்ள வேல்யூ என்ன இருக்கு -7. ரெண்டு நம்பரை இன்ட் பண்ணா -18 அதே நம்பரை பிளஸோ அல்லது மைனஸோ பண்ணும்போது என்ன வரும் -7 வரணும். கவனிங்க 18 ஓட ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் 9 into 2 அதை எழுதிக்கிறேன் 9 into 2 எழுதிக்கிறேன். இதுதான் இது கரெக்ட்டா இருக்கும். இப்போ கவனிங்க இந்த நம்பர் இங்க -18 வருது இங்க -7 வருது. ரெண்டு நம்பரை இன்ட் பண்ணும்போது மைனஸ் வரலையா அப்ப கண்டிப்பா ஒரு நம்பருக்கு மைனஸ் வந்திருக்கும் ஒண்ணாச்சா. அதுக்கு அப்புறம் பிளஸ் பண்ணும்போது மைனஸ் வெளிய வருது. ரெண்டு நம்பரை பிளஸ் பண்றேன் மைனஸ் வெளிய வருது. அப்ப எந்த நம்பருக்கு மைனஸ் இருக்கணும் குட் எந்த நம்பர் இருக்கணும்
பெரிய நம்பருக்கு இருந்திருக்கணும். சோ இங்க பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கிறோம், சின்ன நம்பருக்கு பிளஸ் போட்டுக்கிறோம். இப்போ இது கரெக்டா வரும். ஓகேவா? கவனிங்க, -9 into 2 -18 -9 plus 2 வந்து மைனஸ் வந்துரும். பெர்ஃபெக்ட்டா இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ போன சம் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? x ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்தா அதெல்லாம் என்ன பண்ணாம டிவைட் பண்ணி தான் எடுக்கணும். ஓகேவா? இங்க x ஸ்கொயருக்கு என்ன நம்பர் இருக்குங்க? 6 இருக்கு. அப்ப என்ன பண்ண இருந்துச்சு, நானு 6 ஆல டிவைட் பண்ணனும். அப்ப என்ன பண்றீங்க? by 6 போடுறேன், இங்கேயும் by 6 போடுறேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்? இத காமனா என்ன பண்ணால கேன்சல் பண்ண முடியும். இங்க 2 3s are 6, 3 3s are 9. 3 டேபிள்ல கேன்சல் பண்ணிருக்கேன். இங்க 1 2s are 2, 3 2s are 6. இங்க 3 டேபிள்ல கேன்சல் பண்ணிருக்கேன். சாரி, 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ கவனிச்சுக்கோங்க. இப்போ இங்க -3/2, இங்க 1/3. இங்க எழுதும்போது எப்படி எழுதணும்? x minus 3/2. அடுத்து இங்க x plus 1/3. இப்படி தான் எழுதணும். ஓகேவா? அதுக்கு அப்புறம் 0 கிளிக் பண்ணி தனியா ரூட்ஸ் எடுக்கும்போது அப்ப என்ன வரும்? x equal to 3/2, x equal to நமக்கு -1/3 வந்துரும். இப்போ என்னோட ஆல்பா வேல்யூ 3/2, பீட்டா வேல்யூ -1/3 செட் பண்ணிக்க முடியும் என்னால. ஓகேவா? இப்போ ஆல்பா ஈக்குவல் டு எனக்கு 3/2, பீட்டா ஈக்குவல் டு -1/3. அடுத்து ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு இங்க ஆல்பா வேல்யூ 3/2 பிளஸ் பீட்டா வேல்யூ -1/3. இது அடுத்து எப்படி எழுதலாம்? 3/2 -1/3 இப்படி எழுதிக்க முடியும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? கவனிங்க, இந்த மாதிரி ஃபிராக்ஷனல் ஸ்டார்ட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமா இருக்கணும். ஓகேவா? போன சமல பார்த்தோம் இல்லையா? டினாமினேட்டர் சேமா இருந்துச்சு, அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதை மேல இருந்து எழுதி ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்க கவனிங்க, டினாமினேட்டர் சேமா கிடையாது. ஒரு 2 இருக்கு, ஒரு 3 இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? குட் எல்சிஎம் எடுப்போம். ஓகேவா? கரெக்ட். அப்ப என்ன பண்ணுவோம்? இங்க 3 × 3 9. அடுத்து இங்க 2 இங்க மல்டிபிள் போகும். 9 - 2 போகும். கவனிங்க, 3 × 3 போடுறேன். 3 × 3 9 minus 2 into 1 2 by here ரெண்டு மல்டிபிள் பண்ணுவோம். 2 into 3 6. 9 minus 2 7 by 6. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா வேல்யூ என்ன இருக்கு? 7/6. அடுத்து ஆல்பா பீட்டா வேல்யூ. ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா into பீட்டா 3/2 into -1/3. ஓகே, இது என்ன பண்றோம்? மல்டிபிளிகேஷனா இருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் இருக்கும்போது இந்த வேல்யூ இந்த வேல்யூ நான் கேன்சல் பண்ண முடியும். இந்த 3 இந்த 3 அப்படியே கேன்சல் பண்ணலாம். மீதி மேல -1/2. இது ஆல்பா பீட்டா வேல்யூ. ஓகேவா? நம்ம என்ன பண்றோம்? ஜீரோஸ் கண்டுபிடிச்சு அங்கேயே இந்த ஆல்பா பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம். இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணா இத கம்பேர் பண்ணுங்க. இத எடுத்துக்கோங்க. x ஸ்கொயர் டேர்முக்கு அதுக்கு உள்ளது a, x டேர்முக்கு உள்ளது b and constant term c. மறந்துடாதீங்க. a = 6, b = -7 and c = -3. அப்ப a = 6, b = -7, c = -3. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a -7 by a வேல்யூ 6. ஆன்சர் வந்துரும் -7 7/6. அடுத்து ஆல்பா பீட்டா வேல்யூ என்ன வரும்? c/a, c வேல்யூ -3 by a வேல்யூ 6. கேன்சல் பண்ணா 1 3s are 3, 2 3s are 6. ஆன்சர் -2. இந்த ரெண்டு மெத்தட்ல கண்டுபிடிச்ச ஆல்பா பிளஸ் பீட்டா வேல்யூ and ஆல்பா வேல்யூ சேமா இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்ப வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, thank you. அதுக்கப்புறம் அடுத்த சப்ஸ்டியூஷன் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். and thank you all. மறுபடியும் பார்க்கலாம். thank you.